இந்த முதல் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது இஸ்லாமாபாத்ல. அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் தலைமையில தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. இதுல முக்கியமா அமெரிக்கா ஈரான் தரப்புல வச்ச கோரிக்கைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வரது ஈரானோட அணு ஆயுத திட்டங்களை அவங்க முழுமையா கைவிடணும். இப்ப கிட்டத்தட்ட 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவங்க கிட்ட இருக்கு. அது எல்லாமே அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சு இது சம்பந்தமா இருக்கிற எல்லா ஆபீசஸுமே க்ளோஸ் பண்ணப்படணும். இதுதான் அமெரிக்காவோட முக்கியமான கோரிக்கையா இருந்துச்சு. இதை ஈரான் மறுத்துட்டாங்க. நாங்க அதை பண்ண மாட்டோம்னு சொல்லி அதை அப்பவே அவங்க மறுத்துட்டாங்க. அடுத்து ஈரான் தரப்புல இருந்து வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இப்ப ஈரானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது ஓபன் ஆகல, க்ளோஸா தான் இருக்கு. அது ஓபன் பண்ணி கப்பல்லாம் போக ஆரம்பிச்சதுன்னா அதுல இருந்து வர டிரான்சிட் ஃபீயோட ஒரு பங்கு ஈரானுக்கு கிடைக்கணும். இதுதான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு. இதை ட்ரம்ப் எதிர்க்கிறாரு. கண்டிப்பா அது எங்களால பண்ண முடியாது, இது ஒரு மிரட்டலா இருக்கு, உலகளாவியலே இது ஒரு மிரட்டலா இருக்கும்னு சொல்லி அதோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து ஈரான் என்ன கோரிக்கையை வைக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் லெபனனை அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட விஷுவல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இஸ்ரேலோட அட்டாக் காமன் பீப்புள் மத்தியில தான் இருக்கு. அவ்வளவு பேர் அங்க இறந்து போயிருக்காங்க. அப்போ இந்த அட்டாக் நிறுத்தப்படணுங்கிறது தான் ஈரானோட கோரிக்கையா இருக்கு. இதுக்கு அமெரிக்கா என்ன பதில் சொல்றாங்கன்னா, இஸ்ரேலோட மிலிட்டரி பிராக்டிசஸை கண்ட்ரோல் பண்ண எங்களால முடியாது, இது பேச்சுவார்த்தைக்கு அப்பாற்பட்டதுங்கிற மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் பக்கத்துல இருந்து அவங்க பதில் கொடுத்திருக்காங்க. மூணாவதா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா கிட்ட ஈரானோட சொத்துக்கள் நிறையவே இருக்கு. அப்போ அது கம்ப்ளீட்டா எங்களுக்கு விட்டு தரணுங்கிறது தான் ஈரானோட அடுத்த கோரிக்கையா இருக்கு. ஆனா எப்பயும் போல அமெரிக்கா அதை எதிர்க்கிறாங்க. நாங்க அதை விட்டு தர மாட்டோங்கிறதுல அமெரிக்கா கிளியரா இருக்காங்க. இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா, அமெரிக்காவும் ஈரானும் 2 பேரும் சொல்றதும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அமெரிக்கா பெரிய பெரிய கோரிக்கைகள் வைக்கிறாங்கன்னு ஈரானும், ஈரான் பிடிவாதமா இருக்காங்கன்னு அமெரிக்காவும் 2 பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டிஸ்கஷன் தான் 21 மணி நேரம் நீண்டு போய் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம தோல்வி அடைஞ்சது. இப்ப பேச்சுவார்த்தை எதுவும் டெவலப் ஆகாத சூழ்நிலையில அமெரிக்கா ஈரானுக்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஈரானோட போர்ட்ஸ் எல்லாமே தடை செஞ்சிருக்காங்க. எந்த விதமான போர்ட்ஸ் அங்க போகவும் முடியாது, வரவும் முடியாது. 36 ஹவர்ஸ்க்கு தான் இந்த தடை இருக்குங்கிறது தான் அமெரிக்கா மீடியால இருந்து நமக்கு கிடைச்ச தகவல். இப்ப இந்த பிளாக்கேட் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லயே கிட்டத்தட்ட 8 கப்பல்கள் போகிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. அது அங்கேயே அமெரிக்கா தடை செஞ்சு திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த பிளாக்கேட்ல எவ்வளவு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க தெரியுமா? அமெரிக்கா தரப்புல இருந்து கிட்டத்தட்ட 10,000க்கு மேல அமெரிக்கா மிலிட்டரி போர்சஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அது இல்லாம 12 போர் கப்பல், பல போர் விமானங்களும் இந்த ஒரு பிளாக்கேட்ல இன்வால்வ் ஆகியிருக்கு. இப்ப இந்த வாரோட நிலைமை ரொம்ப கன்ஃபியூஷன்ல தான் போய்கிட்டு இருக்கு. 2 வாரம் சீஸ்ஃபயர் சொன்னாங்க. ஏப்ரல் 21 வரைக்கும் தான் இந்த சீஸ்ஃபயரோட டேட். ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதுவும் ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2வதா நடத்த போற அமைதி பேச்சுவார்த்தை தான் சர்வதேச நாடுகளோட மிகப்பெரிய ஹோப்பா இருக்கு. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய முயற்சியாவும் இருக்கு.